ரெண்டல் இன்கம், அதாவது வாடகை வருமானம். அதாவது ஒரு வீட்டையோ அல்லது கடையையோ வாடகைக்கு விட்டு அதன் மூலம் நமக்கு நல்ல வருமானம் கிடைத்தால் அதுதான் வாடகை வருமானம் என்று நினைக்கிறாங்க. ஆனா இப்போது நிறைய மக்கள் இந்த மாதிரி வீடு, நிலம், பில்டிங் இந்த மாதிரி தான் வாடகைக்கு விட முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு காலகட்டத்துல எவ்வளவோ மக்கள் எவ்வளவோ பொருள்களை வாடகைக்கு விட்டு சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக, இப்போ நீங்க 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டால் உங்களுக்கு மாதம் மாதம் 10,000 20,000 உங்களுக்கு வாடகை வருமானமா வரும். ஆனால் என் நண்பர் ஒரு ஆட்டோவை வாடகைக்கு விட்டு அதன் மூலம் வாடகை வருமானத்தை பெறுகிறார். அந்த ஆட்டோவின் விலை 2 லட்சம். அதே போல 4 ஆட்டோவை வாடகைக்கு விடுகிறார். தினமும் ஒரு ஆட்டோவிற்கு 100 ரூபாய் வாடகை. அப்போ ஒரு ஆட்டோவிற்கு மாதம் 3,000 ரூபாய் வருமானம். அப்ப 4 ஆட்டோவிற்கு 12,000 ரூபாய் மாதம் வாடகை வருமானம். 10 லட்சம் ஆட்டோவிலே முதலீட்டு செய்ததனால மாதம் 12,000 ரூபாய் வருமானம் பெறுகிறார். இதே போலதான் கார், டாடா ஏசி, இதை போல இதர வாகனங்களையும் வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கலாம். உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கு அப்படின்னு யோசிங்க. அதை எப்படி வாடகைக்கு விடலாம் அப்படின்றத யோசிங்க.